புதுச்சேரியில் இயக்கப்படும் மின்சார பேருந்துகளில் ஆங்கிலத்தில் உள்ள பெயர்களை உடனடியாக நீக்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் பிஆர்டிசி மூலம் மின் பஸ்ஸுகள் நகரப்பகுதியில் 1 மாதமாக இயக்கப்படுகின்றன. இப்பேருந்தின் பெயர்கள் ஆங்கிலத்தில் மட்டுமே இருப்பதாகவும் தமிழில் இல்லாததை கண்டித்தும் தமிழ் உரிமை இயக்கத்தினர் போராட்டம் அறிவிக்கப்பட்டது. மறைமலை அடிகள் சாலையில் தாவரவியல் பூங்காவில் எதிரே மின் பேருந்து பணிமனை முன்பு முற்றுகை போராட்டம் இன்று நடத்துவதாக அறிவித்தனர். போலீசார் அந்த பணிமனை முன்பு பேரிகார்டு தடுப்புகள் அமைத்தனர். ஒதியன்சாலை இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார், பெரியகடை இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் மற்றும் போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர். தமிழ் உரிமை இயக்கத்தினர் அறிவித்தபடி திரண்டனர். தமிழ் உரிமை இயக்கத்தினர் பாவாணன், மங்கையர் செல்வம் மற்றும் பலர் அந்த வழியாக வந்த மின் பேருந்தை மறித்து மறியலில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தும் முயன்றனர். தொடர்ந்து பணிமனையை முற்றுகையிட்டு கோஷம் எழுப்பினர். போராட்டம் நடத்தியவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் உடன்பாடு ஏற்படாததால் அவர்களை கைது செய்தனர். போராட்டம் தொடர்பாக பாவாணன் கூறுகையில், புதுச்சேரியை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய என்ஆர் அவர்கள் புதுச்சேரி மண்ணின் மைந்தன், பச்சை தமிழன் என்கிற அந்த மகத்தான பெருமைக்குரியவர் இன்றைக்கு தமிழ் மொழியை காலில் போட்டு மிதிக்கிற அளவுக்கு, தமிழ் மொழியை அழிக்கிற அளவுக்கு இன்றைக்கு அவருடைய ஆட்சி நிர்வாகம் அமைந்திருப்பதை தமிழ் உரிமை இயக்கம் வன்மையாக கண்டிக்கிறது. இன்று வரையில் தமிழில் மாற்றாமல் ஆங்கிலத்தில் மட்டுமே அந்த பெயர் பலகையோடு பேருந்து இயங்குகிறது. எனவே தமிழ் மண்ணில், தமிழ் வாழும் மண்ணில் தமிழ் மக்களுக்காக இயங்கக்கூடிய அந்த பேருந்து தமிழ் இல்லாமல் இயங்கக்கூடாது என்பதை எதிர்த்து இன்றைக்கு தமிழ் உரிமை இயக்கம் மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். எனவே இன்றைக்குள் அது முழுமையாக மாற்றி அறிவிக்காவிட்டால் நாளை காலையில் இந்த மின்சார பேருந்து மட்டுமல்ல, புதுச்சேரி போக்குவரத்து கழகத்தின் மூலமாக இயங்குகிற எந்த பேருந்தும் தமிழ் இல்லாமல் இயங்க விடமாட்டோம்.